தீவிரவாத முகாம்கள் மீது இந்திய படைகள் தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய நிலையில் மக்கள் அச்சப்பட வேண்டாம் என்று காஷ்மீர் மக்களுக்கு முதலமைச்சர் உமர் அப்துல்லா வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். And 10:25 we start. Request to please settle down. Thank you. காஷ்மீர் மக்களுக்கு முதலமைச்சர் உமர் அப்துல்லா வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். தீவிரவாத முகாம்கள் மீது இந்திய படைகள் தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய நிலையில் மக்கள் அச்சப்பட வேண்டாம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இந்த தாக்குதல் நடத்தப்படுவதற்கு முன்னதாக உமர் அப்துல்லா இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஏற்கனவே இந்த புல்வாமா தாக்குதலுக்கு, இந்த பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு அந்த எல்லையோர பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பு கருதி அங்கிருந்து அகற்றப்பட்ட நிலையில் எல்லையில் பதற்றம் நிலவி வந்தது. இந்த நிலையில் இந்த தாக்குதலுக்கு பிறகு காஷ்மீர் மக்கள் அச்சப்பட வேண்டாம் என்று அந்த மாநில முதலமைச்சர் உமர் அப்துல்லா கூறியிருக்கிறார். விவரங்களுடன் நேரடைய செய்திகள் முகிலன் விவரம் என்ன? தேவா, தற்போது மக்கள், அதாவது ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் தற்போது அச்சப்பட தேவை இல்லை என்று ஜம்மு காஷ்மீர் மாநில முதல்வர் உமர் அப்துல்லா தெரிவித்திருக்கிறார். தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யாரும் மாநிலத்தை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு நிலை தற்போது இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். மக்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல தற்போது இது இன்னும் ஒரு அன்ஃபோல்டிங் சிச்சுவேஷன், அதனால் அதற்கு ஏற்பார் போல நடவடிக்கை அரசு எடுத்து வருகிறது. அதனால் தற்போது மக்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம் அல்லது யாரும் மாநிலத்தை விட்டு வெளியே போக வேண்டாம் என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார். அதே போல தற்போது இந்தியா பாகிஸ்தான் செய்த அந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறது. யாரும் போரை விரும்பவில்லை என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார். அவர் தற்போது மக்களை இந்த தாக்குதலை தொடர்ந்து தற்போது காலையிலிருந்து பாகிஸ்தான் தொடர்ந்து அந்த சீஸ்ஃபயர் வயலேஷன்ல ஈடுபட்டு வரதை நம்ம பார்க்கிறோம். அதை அவர் கருத்தில் கொண்டு மக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை, யாரும் அவங்க மாநிலத்தை விட்டு வெளியே போக வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார். ஆனால் பாகிஸ்தான் தொடர்ந்து அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் என்று சொல்வார்கள், அந்த பகுதிகளில் தொடர்ந்து அந்த சீஸ்ஃபயர் வயலேஷன்ல ஈடுபட்டு வரதை நம்ம பார்க்கிறோம். தற்போது வரை சுமார் 8 பேர் இந்தியர்கள் அந்த எல்லை பகுதிகளில் வாழக்கூடிய 8 பேர் இதுவரை இந்த பாகிஸ்தான் நடத்திய இந்த தாக்குதலில் உயிரிழந்திருப்பதாக தற்போது தகவல் வெளியாயிருக்கிறது. தேவா, முகிலன், இந்த பெஹல்காம் தாக்குதல் நடந்தப்போவே அந்த எல்லையோரத்தில் தாக்குதல் இருக்கக்கூடும், அதன் காரணமாக அங்கு வசிக்க வேண்டாம், பாதுகாப்பான இடத்திற்கு வெளியேறுங்கள் அப்படின்ற ஒரு அறிவுறுத்தலை மத்திய உள்துறை அமைச்சகமும் மாநில அரசும் கொடுத்திருந்தாங்க. இப்ப அந்த மாதிரி வெளியேறக்கூடிய மக்களுக்கு இடம் அரசு தரப்புல கொடுக்கப்படுதா? தேவா, அதாவது இந்த எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களில் பாதுகாப்புக்காக பங்கர்கள் பலதும் அமைக்கப்பட்டது. அது ஏதேனும் தாக்குதல் நடக்கும்போது அல்லது போர் ஏதேனும் சூழ்நிலை ஏற்பட்டால் அவர்கள் அந்த பங்கரில் தங்கிக் கொள்ளலாம். ஆனால் நேற்று நடந்த அந்த தாக்குதலை தொடர்ந்து தற்போது இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் என்ற பகுதியில் பாகிஸ்தான் தொடர்ந்து இந்த தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது. காலையில் அவர்கள் துப்பாக்கி மூலியமாக சுட்டு அந்த தாக்குதலில் ஈடுபட்டனர். பின்பு ஆர்டிலரி பயன்படுத்தி அந்த அதாவது பொதுமக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் அந்த ஆர்டிலரி ஷெல்களை பயன்படுத்தி தாக்குதலில் ஈடுபட்டனர். இதில் தான் ஒரு பலத்த சேதம் அடைந்தது. இதனாலே ஒரு பதட்டமான சூழ்நிலை அந்த எல்லை பகுதிகளில், ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த எல்லை பகுதிகளில் நிலவியது. இதைத் தொடர்ந்தே தற்போது மக்களிடம் பேசியிருக்கக்கூடிய முதல்வர் யாரும் அச்சப்பட தேவையில்லை, யாரும் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை தற்போது வரை இல்லை. அரசானது இந்த விஷயத்தை கூர்ந்து கவனித்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தேவா, முகிலன், இப்ப பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுடைய ஆலோசனை தற்போது நிறைவடைந்திருக்கு. இந்த செய்தியாளர் சந்திப்பு அப்படின்றது எதற்காக நடைபெற இருக்கு இன்னும் சற்று நேரத்தில்? தேவா, இன்னும் ஒரு 5 நிமிடத்தில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பானது தொடங்கவிருக்கிறது. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் போது அது இன்று காலையில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலின் பல விவரங்களை அதிகாரப்பூர்வமாக தற்போது வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தற்போது வரை 3 பேர் இந்த செய்தியாளர்களை சந்திப்பில் இடம்பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விக்ரம் மிஸ்ரி, ஃபாரின் செக்ரட்டரி, அதே போல கர்னல் சோஃபியா குரேஷி மற்றும் விங் கமாண்டர் யோமிகா சிங் ஆகிய 3 பேரும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர்கள் இன்று நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பான பல்வேறு தகவல்களை அவர் வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல குறிப்பாக 2 பகல்பூர் மற்றும் மடிக்கேர் என்ற பகுதியில் இந்த லஷ்கர்-இ-தொய்பா
மற்றும் மற்ற தீவிரவாத அமைப்புகளின் இந்த தலைமையகம் அங்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த நிலைகள் மீதே இந்த தாக்குதலானது நடைபெற்றது. இதில் எத்தனை தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் அல்லது அந்த தீவிரவாதிகளுக்கு தலைமை தாங்கும் யாரேனும் இதில் கொல்லப்பட்டிருக்கிறார்களா என்ற பல தகவல்கள் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் வெளிவரும். தேவா, முகிலன், இப்ப அந்த எல்லை பகுதியில் பதற்றம் மிக மோசமாக இருக்கு. காஷ்மீர் மக்கள் கொஞ்சம் பயந்துருக்காங்க. ஏன்னா அது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னும் எவ்வளவு நேரத்திற்கு இதே பதற்றம் நீடிக்க வாய்ப்பு இருக்கு? இந்தியா பாகிஸ்தான் மீண்டும் இந்தியா தாக்கக்கூடும் அப்படின்ற அச்சம் பாகிஸ்தானுக்கு இருக்கிறதுடைய விளைவுதானா இது எதன் காரணமாக இந்த பதற்றம் இன்னும் நீடிக்குது? கண்டிப்பாக தேவா, நேற்று இந்த தாக்குதல் நடந்தவுடனே சுமார் ஒரு 1:30 மணி அளவில் இந்த தாக்குதல் ஆனது நடைபெற்றது. அந்த தாக்குதல் இந்த 9 இடங்களிலும் நடைபெற்ற உடனே இந்தியா மீண்டும் தனது கண்காணிப்பை தொடங்கியது. அதாவது இந்த பகுதியில், இந்த தாக்குதலில் ஈடுபட்ட பகுதிகளில் ஏதேனும் மூவ்மெண்ட் எதுவும் இருக்கிறதா என்பதை பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். அப்படி ஏதேனும் ஒரு நடவடிக்கை பாகிஸ்தான் தரப்பிலிருந்து இருக்கும் பட்சத்தில் அதற்கு பதிலடி கொடுப்பதற்கான நிலையிலும் தற்போது இந்திய பாதுகாப்பு படையினர் தயார் நிலையில் இருக்கின்றன. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இது ஒரு இன்டெலிஜென்ஸ் லெட் அசால்ட் அப்படிங்கிறதுதான் நம்ம காலையிலிருந்தே நமக்கு பேசக்கூடிய அந்த அதிகாரிடம் நமக்கு கிடைத்த தகவல். அதனால் அந்த உளவு துறையானது தொடர்ந்து தற்போது பாகிஸ்தானில் நிலவக்கூடிய அந்த சூழ்நிலையை அவர்கள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். அது அங்கு அதிலும் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டு அது இந்தியாவிற்கு ஏதேனும் பாதகமாக அமையக்கூடிய நடவடிக்கைகள் அவர்கள் ஈடுபடும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த செகண்ட் ரவுண்ட் ஆஃப் அட்டாக் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே கருதப்படுகிறது. ஆனால் தற்போது வரை எந்த ஒரு அது போன்ற ஒரு நடவடிக்கையும் தற்போது தென்படவில்லை என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. தேவா, முகிலன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.